வணக்கம். அமேசான் மூலியமா இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. நெறைய வாய்ப்பு இருக்குது. நல்ல லாபம் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 5, 6 மடங்கு அ விலைய உயர்த்தி நாம விற்பனை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நான் நெறைய சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒரு சக்சஸ் ஸ்டோரிய பார்க்கலாம். அமேசான் மூலியமா விற்பனை பண்றது மட்டுமல்லாம, அமேசான்ல ஷாப்பிங் திருவிழா நடக்கும். அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, பிரைம் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. போன வருஷம் இந்த பிரைம் டே செலிப்ரேஷன்ல ஒரு கொரிய நிறுவனம் வெறும் 4 நாள் செலிப்ரேஷன்ல ரூ. 206,00,00,000 அடிச்சு தூக்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சேல்ஸ் ஆயிருக்குது. ஸோ இது வந்து எப்படி இவ்வளவு சேல் ஆனுச்சு அப்படின்னா, அவங்க பெரிய அளவுல அமேசான்ல அட்வர்டைஸ்மென்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த சேல்ல வந்து லாஸ்ட் இயர் அதாவது 24ல கம்பேர் பண்ணும்போது, சேல் ஆனத விட 8 மடங்கு அதிகமா 25 பிரைம் டே செலிப்ரேஷன்ல அவங்களுக்கு சேல் நடந்திருக்கு. ஸோ இப்போ அமேசான்ல நாம அட்வர்டைஸ்மென்ட் பண்றது ஆப்ட்டா? அதில வந்து லாஸ் வந்துராதா? அதில நெறைய அளவுல பணம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? இந்த மாரி பயம் பலருக்கும் இருக்கலாம். அமேசான் அட்வர்டைஸ்மென்ட்ல கம்ப்ளீட்டா பட்ஜெட் வந்து நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். ஒரு நாளைக்கு $1 கூட செலவு பண்ணலாம். ஒரு நாளைக்கு $100 கூட செலவு பண்ணலாம். ஒரு கிளிக்குக்கு நீங்க $1 செலவு பண்ணலாம். $1.50 செலவு பண்ணலாம். $2 செலவு பண்ணலாம். இல்ல வெறும் 10 சென்ட் கூட நீங்க செலவு பண்ணலாம். இது முழுக்க முழுக்க உங்களோட கையில தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நாம சரியான பொருள அமெரிக்கால, இல்ல ஐரோப்பால எங்கேயோ உங்களுக்கு ஏத்த ஒரு மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணிட்டு, ஜஸ்ட் இந்த ப்ரமோஷன கையில எடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சேல்ஸ் இன்கிரீஸ் ஆகும். சார் ப்ரமோஷனுக்கு நெறைய செலவு பண்ணி சேல்ஸ் நடக்காட்டா என்ன பண்றது அப்படின்னா, அந்த மாரி ஆகவே ஆகாது. ஏன்னா முழு கண்ட்ரோல் உங்க கையில இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது நீங்க தான். ஸோ அதனால நீங்க அவ்வளவு தூரம் செலவழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா, நீங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட்ட நிறுத்திக்கலாம். ஸோ இது முழுக்க முழுக்க லகான் உங்க கையில இருக்கிறதுனால, நீங்களே வந்து டெய்லி மானிட்டர் பண்ணி, அதுக்கு ஏத்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனா, இந்த மாதிரி செலவழிக்கும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா, டெஃபினட்டா கிடைக்கும். ஒரு ரஃப் ரேஷியோ சொல்றேன். நான் வந்து ஒரு ப்ராடக்ட்ட வந்து சேல் பண்ணேன். என்னோட நண்பர் வந்து வேற ஒரு ப்ராடக்ட்ட சேல் பண்ணாரு. ஸோ 2 பேருமே வந்து அமேசான்ல ஆட் பண்ணோம். ஸோ நாங்க 2 பேருமே வந்து உட்காந்து அத பத்தி பேசுனோம். எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதில ஆவரேஜா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1,50,000லேருந்து ரூ. 2,00,000 அட்வர்டைஸ்மென்ட்க்கு செலவு பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ரூ. 10,00,000 சேல் நடக்குது. அதிலேருந்து ஒரு ரூ. 1,00,000 எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம். ரூ. 11,00,000 வரைக்கும் சேல் நடக்குது. ஸோ நீங்க எடுத்த உடனே 1,00,000 2,00,000லாம் அட்வர்டைஸ்மென்ட் செலவு பண்ண வேண்டாம். இந்த ரேஷியோவ அப்படியே வந்து உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி கன்வெர்ட் பண்ணிக்கங்க. இதுதான் பாயிண்ட். வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா வந்து நமக்கு சேல் வந்து டெஃபினட்டா இன்கிரீஸ் ஆகுது. அத கண்கூடா பார்த்த சாட்சியா நானு. அத வந்து அனுபவமா பார்த்து செஞ்சதுனால நான் உங்களுக்கு இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். அதனால அட்வர்டைஸ்மென்ட்க்கு வந்து நாம செலவு பண்ணி லாஸ் ஆயிருவோமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில நாம எவ்வளவு செலவு பண்றோம், அந்த செலவுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குதா? நம்மளோட அட்வர்டைஸ்மென்ட் காஸ்ட் எவ்வளவு போயிருக்குது? ஸோ அதே அளவுக்கு சேல்ஸ் நடந்திருக்கா அப்படின்றத டெய்லி மானிட்டர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். செலவாயிட்டே இருக்குது. ரிசல்ட் இல்லன்னா உடனே நாம என்ன பண்ணணும்? அட்வர்டைஸ்மென்ட் வந்து ஸ்டாப் பண்ணிறணும். ஸோ இது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்குது. ஸோ அமேசான்ல பொருள வந்து லிஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம, கொஞ்சம் அட்வர்டைஸ்மென்ட்க்கு செலவு பண்ணீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நாம பெரிய அளவுல சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்படி பண்றது? அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து அமேசான் அட்வர்டைசிங் தமிழ் அப்படின்னு சொல்லி YouTubeல சர்ச் பண்ணுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ப்ராசஸ்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும். ஜஸ்ட் அத ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க ரொம்ப ஈஸியா அமேசான் அட்வர்டைஸ்மென்ட் வந்து பண்ணிறலாம். நான் அதுக்காண்டி ஒரு வீடியோ போடணுங்கிற அவசியமே இல்ல. நூத்துக்கணக்கான வீடியோஸ் தமிழ்லயே இருக்குது. யூஸ் பண்ணிக்கங்க.